Hello friends, welcome to Fantasy with Tamil YouTube channel. ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உடைய பக்கத்தில் பிள்ளை கண்டெஸ்ட் பண்ணிட்டு ஆள் கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கா உமன்ஸ் பாகிஸ்தான் உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற செமிஃபைனல் செகண்ட் மேட்ச் பார்த்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆமாங்க, செமிஃபைனல் மேட்ச்சுக்கு வந்துட்டோம். ஸோ செமிஃபைனலோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா பங்களாதேஷ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. இது செமிஃபைனலில் நடக்கிறதுக்கு ரெண்டாவது மேட்ச். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி ஜூலை நடக்க இருக்கு. டைமிங் எடுத்தீங்கன்னா இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்குங்க. ஸோ அந்த செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் மதியம் 2 மணிக்கு நடக்குது. இந்த மேட்ச் இரவு 7 மணிக்கு நடக்க இருக்கு. ஸோ வெளுவை பொறுத்த வரைக்கும் அதே இடத்துல தம்பூல தான் இந்த மேட்ச் நடக்க இருக்கு. இப்போ அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு தகுந்தாக்குல பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும், நீங்க சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா பாரத பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுக்குமே ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க. மேட்ச் நடக்குது அப்படின்னு வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும் அந்த பவுலர்ஸ் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ற டீம் செகண்டா பேட் பண்றவங்க தான் ரொம்பவே அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோம்னா 140 சம்திங் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பர்டிகுலரை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்த வெளியூர்கள் பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 11 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 4 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 7 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் இன்னிங் ஸ்கோர் என்னன்னு பார்த்தோம்னா 134 அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இந்தியா உமன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. 201 அப்படிங்கிற ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் மலேசியா தான் 40 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ அடுத்த ஹெட்வுட் ரெக்கார்ட் பார்ப்போம். சைடு ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் 12 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் வின்னிங் ஆயிருக்காங்க. இது 6க்கு 6 அப்படிங்கிறத வின்னிங் பொசிஷன் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் இந்த ஒரு மேட்ச் 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். யார் வின் பண்ணுவாங்க தெரியும். இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்புக்கு இந்த ஆப்பை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் போது கிட்டத்தட்ட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அதோட இந்த வின்னிங்ஸ் வர மணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்ற ஆப்புக்கு இந்த ஆப்பை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஆப் ரொம்ப சூப்பரான ஆப்பா இருக்கும். நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டியோ குபேரா ஃபேண்டசி ஆப்பை பொறுத்த வரைக்கும் டியோ அண்ட் டியோ ப்ரோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டியோ அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களே காமனா ஒரு 5 பிளேயர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 5 பிளேயர்ல ஏதாச்சும் ஒரு பிளேயரை மட்டும் நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், கிட்டத்தட்ட நிறைய மணி வின் பண்ணலாம். ஸோ இந்த டியோ ஆப்ஷன் டியோ ப்ரோ பொறுத்த வரைக்கும் நீங்க 11 பேர் கொண்ட டீமை கைட் பண்ண தேவையில்ல. கேப்டன் எஸ்கேட் ஆப்ஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க பிளேயர்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணாவே போதும், அதிக மணி வின் பண்ணலாம். அதே டியோ ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 காலமா பிரிச்சிருப்பாங்க. ஸோ காலம் 1 காலம் 2 இது ரெண்டுல இருந்து நம்ம ஒவ்வொரு பிளேயரை பிக் பண்ணணும். ஸோ அப்படி அதை பிக் பண்ற பிளேயர்ஸ் எடுத்துருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி அதே ஆப்போனன்ட் டீம்ல யார் அதிகம் எடுத்திருக்காங்களோ அதையும் கால்குலேட் பண்ணி யார் வின்னிங் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவன்ல யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். பாகிஸ்தான் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹுல் ஃபெரேரா, சிட்ரி அமினி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. முனிபா அலி, நைடா டர், ஒமேமா சோலன், டூபா, அலியா ரியாஸ், ஃபாத்திமா சனா, சடியா இக்பால், அருப் ஷா, நஸ்ரா சந்து. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் உமன்ஸோட ஒரு பாசிபிள் பிளேயிங் ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்ரீலங்கா உமன்ஸ் பிளேயிங் பொறுத்த வரைக்கும் அட்டபத்து அண்ட் குணரத்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அண்ட் சமர விக்ரமா, டில்ஹாரி, பெரேரா, என்டி சில்வா, சஞ்சீவானி, சுகந்திகா குமாரி, பிரதோனி, குலோசூரியா அண்ட் பிரியதர்ஷினி. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா உமன்ஸ் பிளேயர் ஒரு பாசிபிள் பிளேயர் இருக்காங்க. ஸோ அடுத்ததா இப்போ 2 டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் அவங்க பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன
லோ பர்சன்டேஜ்ல யார் இருக்கா, ஹை பர்சன்டேஜ் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாகிஸ்தான் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் முனிபா அலி, நெரடர், உமைமா சோலே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ முனிபா அலியை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒன் டவுன் பேட்ஸ்மேனா வந்து இறங்க. சம்டைம்ஸ் இவங்க பேட்டிங்கர் ஓப்பனிங் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் ஒன் டவுன் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு கீழே டவுன் போறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஓப்பனிங் இறங்கலாம், அது இல்லைன்னா ஒன் டவுன் வந்து இறங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ரீசனா இந்த ரெண்டு மேட்ச்லுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பேட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவங்களுக்கு இந்த பேட்டிங்கர் வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்ல. பிளஸ் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 25+ ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங் 25னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் கிடைச்சிடும். ஓவராலா ஒரு 55ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா இருப்பாங்க முனிபா அலி. ஸோ நெரடரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆப்ஷன் ஆல் ஓவர்னு பவுல் பண்ணிடுவாங்க அண்ட் பேட்டிங் ஆடுறோம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து பேட் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கணும். பட் ரீசெண்டா நடந்த மேட்ச்ல 3 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. அந்த ஒரு மேட்ச்ல விக்கெட் எடுத்த மூலியமா தான் வந்து வந்திருக்காங்க. பேட்டிங் ஆடுறா ரொம்ப ரொம்ப ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இயர்லியா வந்து இவங்க விக்கெட்டை வந்து இழந்துடுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவங்கள்ட்ட இருந்து ஒரு 10 அல்லது ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டா ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா இருப்பாங்க. ஸோ என்னோட கருத்துப்படி ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் 10ல இருந்து ஒரு 15+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டபுள் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அத்தபத்து அண்ட் தில்ஹாரி அண்ட் சஞ்சீவானி இவங்க 3 பேர் வந்து டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ அத்தபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட கேப்டன் இவங்க தான் அண்ட் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாங்க அண்ட் பவுலிங் ஆப்ஷன் 4 ஓவர் வரையும் கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னிங்ஸை ஓப்பன் பண்ற ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலிங் 4 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்றாங்க. அவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ரீசனா இந்த 3 மேட்ச்லயுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு பிராண்டா 3 மேட்ச்லுமே இவங்க ட்ரீம் டீம் கேப்டனாவே வந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் இவங்க இருந்து எதிர்பார்க்கலாம் அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல 1 அல்லது 2 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி சப்போஸ் 2 விக்கெட் எடுக்கலாம், 1 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னாலும் ஒரு ஓவர் மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அந்த மெயின்டைன் பண்றதுனால ஒரு 12 எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அட்டபத்தை பொறுத்த வரைக்கும் அண்ட் தில்காரி. ஸோ தில்காரை பொறுத்த வரைக்கும் சேம் அட்டபத்து அண்ட் தில்காரி 2 பேருமே சேம் தாங்க. கிட்டத்தட்ட 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க அண்ட் இன்னிங்ஸ் வந்து செகண்ட் டவுனா வந்து இறங்குறாங்க. ஸோ செகண்ட் டவுனா இறங்கும் போது இவங்க பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆர்டர் வந்தாங்கன்னா 1 அல்லது 2 விக்கெட் கம்பல்சரி வந்து நம்ம இவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா சஞ்சீவானியை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட பேட்டிங் ஆர்டர் ஸோ எப்போ வேணா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் டாப் ஆர்டர்ல விக்கெட் யாரும் விழல அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் வருவாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ அப்படியே டாப் ஆர்டர்ல விக்கெட்டை இழந்துட்டாங்க அப்படின்னா ஸ்கோர் அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல இவங்களோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் அப்பர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங் ஆர்டர் வந்தாங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம் அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் ஓவரால ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, பாரத 50-50 ஆப்ஷன் யார் யாரு அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் உமைமா சோலன் அண்ட் சிட்ரா அமில் இவங்க 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ உமைமா சோலனை பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல 3 அல்லது 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ பவுல் பண்ற பட்சத்தில் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ பேட்டிங் ஆர்டருக்கு வருவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ அப்படி வந்தாங்கன்னா இவங்ககிட்ட இருந்து ஒரு 15+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சிட்ராமீனை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 3 மேட்ச்லையுமே எந்த ஒரு மேட்சும் ட்ரீம் டீமுக்கு வரலன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஆவரேஜா ஸ்கோர் தான் கிட்டத்தட்ட ஒரு 20+ ரன் அப்படிங்கிறது தான் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ட்ரீம் டீமுக்கு வரணும்னா ஒரு 35+ ரன் ஆச்சும் அடிச்சாகணும். அப்போதான் வந்து ட்ரீம் டீமுக்கு ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அதனால இவங்க 2 பேரும் நான் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பெரேரா அண்ட் சில்வா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 50-50 ஆப்ஷனா பிக் பண்ணிருக்கோம். ஸோ விளையாண்ட எந்த மேட்ச்லையும் வந்து ட்ரீம் டீமுக்கு வந்து வர கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஒஸ்டாக தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் பெருசாக எதுவும் இல்லை. அதனால 2 பேரும் ரிஸ்கா ட்ரை பண்றாங்க போது 50-50 ஆப்ஷனா வேணா
ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததான் லோ பர்சன்டேஜ்ல முக்கியமான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிற பார்த்தோம்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தூபா ஹாசன் அண்ட் ஃபாத்திமா சானா, அருப் ஷா, இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45% கீழே தான் வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ண மஸ்ட் ஒரு பிக்கை வந்து ட்ரை பண்ணுங்க. டிஃபரன்ஸ் பிக்கை நீங்க கம்பல்சரி ட்ரை பண்ணலாம். ஸோ போத் பேர் ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்காங்க. தூபா ஷானை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்பல்சரி அல்லது 3 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. 4 அல்லது 3 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பவுல் பண்ற பட்சத்தில் இவங்களுக்கு இருந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க பேட்டிங் ஆர்டர், ஸோ கிட்டத்தட்ட பவுலிங் பண்றவங்க பேட்டிங் ஆர்டர்லாம் ரொம்ப ரொம்ப டவுன்ல தான் இருக்கும். பட் இவங்களோட பேட்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா செகண்ட் டவுன் அண்ட் ஃபர்ஸ்ட் டவுன் அப்படி இறங்குற பொசிஷன்ல வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டவுன் வந்து ஃபர்ஸ்ட் டவுன் வந்து இறங்கினாங்க. ஸோ அப்படி இறங்குற பட்சத்தில் இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு 15+2 வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இருக்காங்க. ஒரு விக்கெட் அல்லது அன்எக்ஸ்பெக்டா 2 விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மஸ்ட் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத வந்து நம்ம இவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்கலாம். பாரத ஃபாத்திமா சனா பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே பவுல் பண்ணிடுவாங்க. இவங்கள்ட்ட இருந்து ஒரு விக்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய 12+ ஃபேண்டசி பாயிண்ட்டும் வந்து கிடைச்சிடும். அண்ட் அருபாஷா பொறுத்த வரைக்கும் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படி பவுல் பண்ற பட்சத்தில் அன்எக்ஸ்பெக்டா ஒரு விக்கெட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ இவங்க வந்து பவர் பிளேலே பவுல் பண்றதுனால இவங்க ஒரு ஓவர் மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அப்படி ஒரு ஓவர் மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 12 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு அருபாஷா பொறுத்த வரைக்கும். அடுத்த சஞ்சீவனியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்றேன், ஒரு கிராண்ட் லீக் ட்ரை பண்ற பட்சத்துல இவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சுகந்திகா குமாரி அண்ட் பிரதோஷினி, இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குங்க. ஸோ மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் டெத் ஓவர் பவுல் பண்றவங்கள சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்க ஸ்டார்டிங்ல ஓவர் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்கோர் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு, ஸோ அந்த பவுலிங்ல தன பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறான்னு தெரிஞ்சுன்னா அவங்க ஓவர் ஸ்டாப் பண்ணி டெத் ஓவருக்கான பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மேட்ச் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இந்த இதில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் வந்து பவுல் பண்ணியிருக்காங்க. அப்படி பவுல் பண்ண பட்சத்தில் இவங்கள்ட்ட இருந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் கிடைச்சிருக்கு. ஸோ போத் 2 பேருமே பவுலிங் ஆப்ஷன்ல கம்பல்சரி ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய 12+ இருந்து 20+ கடைசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ அடுத்த ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் குல்பா பெரேரா, முனிபா அலி, சட்ரியா இக்பால் அண்ட் நஸ்ரா சந்து, இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85% மேல வந்து பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ குல்பா பெரேரா பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாங்க. அண்ட் ரீசன் அந்த எல்லா மேட்ச்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 70+ 80+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவங்க பேட்டிங் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா கேச்சஸ் பிடிக்க ஒரு வாய்ப்புகள் ஒரு 8 ஃபேண்டசி பாயிண்ட் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அந்த பவர் பிளே கிட்டத்தட்ட அந்த 5 ஓவர் அந்த பவர் பிளேலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இருக்கும்போது ஒரு 8லேருந்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்தா முனிபாலி ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஒரு 25லேருந்து ஒரு 30+ ரன் வரையும் நம்ம இவங்ககிட்ட இருந்து வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் சடியா இக்பால், நஸ்ரா சந்து, ஸோ சடியா இக்பால், நஸ்ரா சந்து மோஸ்ட்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஒரு பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கம்பல்சரி வந்து 4 ஓவரும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சடியா இக்பாலை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ சடியா இக்பால் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. அண்ட் 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல ஒரு ஓவர் மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் ஒரு விக்கெட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. நஸ்ரா சந்தை பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டட் 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் முனிபா அலி, சாடியா இக்பால், நஸ்ரா சந்து இவங்க 3 பேரையும் மஸ்ட் ஒரு பிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஸ்ரீலங்கா ஓமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ அட்டபத்து, குணர்துனா, தில்காரி அண்ட் பிரியதர்ஷினி, ஸோ இவங்க 4 பேரும் கிட்டத்தட்ட 75% மேல வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஆப்ஷனாக இருப்பாங்க. அட்டபத்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், அட்டபத்து தில்காரி இவங்க 2 பேரை பத்தி நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன். 4 ஓவருமே கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ அட்டபத்துக்கு இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாங்க, தில்காரி இன்னிங்ஸ் வந்து 7 ஓவர் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல
ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது இவங்க 2 பேருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆப்ஷன் வைஸ்ல இருக்கும். குணர்தனா பொறுத்த வரைக்கும் சேம் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் ரீசனா வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. இவங்களுக்கு இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அன்எக்ஸ்பெக்டட் கிடைக்கல, அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் அது கம்பல்சரி வந்து கிடைச்சிடும். அண்ட் பிரியதர்ஷினி, ஸோ பிரியதர்ஷினியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மேட்ச் வந்து டெத் ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. டெத் ஓவர் போன்ற பட்சத்தில் இவங்களுக்கு இருந்து 1 அல்லது 2 விக்கெட் நேரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன் யாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல முனிபா அலியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. இல்ல கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ற பட்சத்துல இவங்க 2 பேருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். ஸோ கிராண்ட் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சஞ்சீவன், பேட்டிங் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா மாதவி, சட்ரி, அமீனா அண்ட் ட்ரீசா. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் அட்டப்பட்டு அண்ட் டில்காரி, ஷாஷா. பவுலிங் ஆப்ஷன்ல பிரபுதாரணி, ஹசன், குலசூரியா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ரிஸ்கா ட்ரை பண்ண பட்சத்தில் நெய்டர் அண்ட் பிரபு தேசாய் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் வந்து ரிஸ்கா ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இல்லை இதில் வேற சேஞ்சஸ் தேவைப்பட வச்சிங்க அப்படின்னா ஷாஹா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் ரிஸ்கா ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல முனிபா அலி, பேட்டிங் ஆர்டர்ல ஃபெரிசா அண்ட் ராஜபக்ஷே. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் அட்டப்பட்டு, நிடாடர், தில்ஹாரி, ஃபாத்திமா சானா. ஆல்ரவுண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல ஷாஹ் இக்பால், நஸ்ரா சந்து, குமாரி அண்ட் பிரியதர்ஷினி இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டப்பட்டு அண்ட் திகாரி இவங்க 2 பேருக்கு வந்து கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பார்த்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணவங்க மஸ்ட் இவங்க தான் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இதுல வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நான் வேற சேஞ்ச் பண்ணி பார்க்க கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்றேன்னு வச்சீங்கன்னா முனிபா அலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ஃபெரேரா, சடியா இக்பால், அத்தபத்து அண்ட் தில்ஹாரி. ஸோ இந்த பர்டிகுலர் 4 பிளேயர்ல இருந்து ஏதாச்சும் 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் ரிஸ்கா ட்ரை பண்றாங்க பட்சத்துல சிட்ரா அமினி, முனிபா அலி, ஃபாத்திமா சானா, தூபா ஹசான், பிரபுதாரணி அண்ட் குணரத்தன், சுகந்திரா குமாரி. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தான் இருக்கும். பட் இவங்க பர்சன்டேஜ்லாம் வந்து லோ பர்சன்டேஜ் இருக்க பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பிளேயர்ஸ் சப்போஸ் விக்கெட்டிங்க இருக்கட்டும் இல்லை பேட்டிங் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை பிக் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் டாப் ஆர்டர் போறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.